ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நம்ம கோல்சமையல் சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றதா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு கடாயில் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். காரத்துக்காக எந்தளவு உங்களுக்கு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நல்ல பழமான தக்காளி பழமாக 2 எடுத்துக்கலாம். சின்ன சைஸில் இருக்க தக்காளி பழமாக 2 எடுத்துருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தக்காளியை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் எந்தளவு உங்களுக்கு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை எண்ணெயிலே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் இருந்து லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதே மாதிரி சிக்கனை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது சிக்கன் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். சிக்கன் கிரேவி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு 3, ஏலக்காய் 2, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரிஞ்சிடாமல் வறுத்து விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் எந்த அளவு நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுக்காக நான் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு, காரம், தண்ணி எல்லாம் சரியான அளவு வச்சதுக்கப்புறமா கறி வேகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்புல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கறியெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். கறியும் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கி வச்சிடலாம். எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதே மாதிரி சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம குழம்ப இறக்கி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காக கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.